ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குண்டோலு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஜிமெயிலில் இருக்க ஒரு சிம்பிள் ட்ரிக் பற்றி தான். ஒரு ஒன்றுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒருத்தருக்கு அனுப்ப வேண்டிய மெசேஜை நீங்கள் மாற்றி இன்னொருத்தருக்கு அனுப்புகிறீங்க. ஸோ அந்த மெசேஜ் உங்கள் ரீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த மெசேஜை இம்மீடியட்டாக டெலீட் பண்ணலாம். ஸோ டெலீட் எவ்ரி ஒன்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அவங்க யாருக்கு நீங்கள் தெரியாமல் அனுப்பிச்சிங்களோ அவங்க அந்த மெசேஜை பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடலாம்னா டெலீட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்குது. பட் இதே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜிமெயிலில் இருக்குங்க. ஸோ நம்மளாம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஜிமெயில் அனுப்புகிறீங்க. ஒரு ஜிமெயில் அனுப்பும்போது மெயில் அட்டாச் பண்ணுற ஃபைலோ இல்லை சம்திங் ஏதோ ஒன்று வந்து ராங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, சென்ட் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் இம்மீடியட்டாக நீங்கள் சென்ட் பண்ணதை டெலீட் பண்ணி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று மட்டும்தாங்க. உங்களோட ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க, செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் சி ஆல் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சென்ட் கேன்சலேஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு டைம் ஃப்ரேம் இருக்குங்க. அதாவது நீங்கள் அனுப்புனதை வந்து 5 செகண்ட்ஸ்லையோ இல்லை மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் அனுப்பிச்சு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே என்ன பண்ணிடலான்னா, நீங்கள் உங்களுக்கு சென்டே ஆனாலும் என்ன பண்ணலான்னா இம்மீடியட்டாக அவங்களுக்கு அனுப்புனா அந்த ஜிமெயிலை டெலீட் பண்ணிடலாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எனேபிளாக இருக்குது. ஸோ இதே ஆப்ஷனை மொபைல் எப்படி யூஸ் பண்ணலான்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி தான், இல்லை ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணாலும் சரி தாங்க. ஜிமெயில் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள், செட்டிங்ஸ் போங்க. ஜென்ரல் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கன்ஃபார்ம் பிஃபோர் சென்டிங். அதாவது நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அட்டாச் பண்ண ஃபைல்ஸோ இல்லை சென்ட் பண்ண இமெயிலோ கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு உங்கள் அக்னாலஜ்மெண்ட் இருந்தால் மட்டுமே தான் அதை சென்ட் ஆக முடியுங்க. ஸோ அந்த ஆப்ஷன் டிஃபால்ட்டாகவே டிசேபிளாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் மெயில் சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட அக்னாலஜ்மெண்ட்